صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. எங்க வாய்ஸ் கேக்குதா? ஆடியோ கேக்குதா? மன்சூர் வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நானும் நியாஸ் அண்ட் மன்சூர் ரெண்டு பேரும் ஒரே லாகின்ல இருக்கோம் இன்னைக்கு. ஓகே. So I hope you are recording, right? நிசாம் ரெக்கார்ட் பண்றாரு. பண்ணிட்டு இருக்கேன். Kindly keep all of your audios in mute. Inshallah, whenever it is necessary, I will ask you to unmute and talk. Okay, inshallah, let us proceed now. Bismillahirrahmanirrahim. So, firstly, now, last classes we were discussing about the second type of khabar. The first type of khabar we have already seen, we discussed in the previous classes. Like Haza Kitabun. If you take an example, Haza Kitabun, where Haza is Ismu Ishara, and that is al Mubtada, and Kitabun is Khabar. Okay. Initially, we were saying that Haza is Ismu Ishara, that's it, and then Kitabun is Khabar. Now, we are further explain panla. But that's nominal sentence. The first day, if you say Mubtada, Khabar, and Ismu Ishara, these and that, then never will get confused. So அதை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், we have stopped with only Haza Ismu Ishara, Kitabun Ismu Marfuun அப்படின்னு நிப்பாட்டிட்டோம். And slowly second lesson also we same thing, Zalika Kitabun, that is a book, Zalika Ismu Ishara, Kitabun is Ismu Marfuun அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம். And third lesson, for example, Al-Baytu Maftuhun, the house is open, where Al-Baytu is Mubtada and Baytu, Maftuhun is Khabar. So அதை நம்ம சொன்னோம் ஜும்லா இஸ்மியா. அது ஜும்லா இஸ்மியா நாமினல் சென்டென்ஸ். நாமினல் சென்டென்ஸ்னா வேர் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் முக்தா அண்ட் கபர். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டு கோர் இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே மர்ஃபுவா இருக்கும். முக்தா பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல பிகினிங்ல வரும், அது அலிஃபாமோட இருக்கும், மர்ஃபூல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்தால சில பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பேருன்னா டெஃபினட்டா இருக்கும். இட் ஷுட் கேரி அலிஃப்லாம் ஒன்று. அப்புறம் இட் கேன் பி ப்ராப்பர் நவுன் லைக் முஹம்மதுன், ஹாலிதுன், ஜைனப், ஏதாவது பேர் வரலாம். ஒன்று நவுன் வித் அலிஃப்லாம் வரணும், அல்லது பேர் வரணும், அல்லது ப்ரொனவுன் வரணும். ப்ரொனவுன்னா முகமது பதில் நம்ம ஹுவா ஹியா ஏதாவது ஆட் பண்ணலாம். இது தாண்டி ஹாதா கூட என்ன செய்யுது, ஹாதா ஜாலிக்கா இதெல்லாம் இருக்கு இல்லையா, டெமாஸ்ட்ரேட் பண்ணணும். தட் ஆல்சோ கேன் கம் அஸ் முப்ததா, அதுவும் முப்ததா வரலாம். இப்போ ஹாதா கிதாப்னு எடுத்துட்டீங்க. ஓகே, இந்த வெரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஹோலி குரான்ல பார்த்தீங்கன்னா அலிஃப்லாமியும் ஜாலிகல் கிதாப் லாரப ஃபீ தான் இருக்கு இல்லையா, ஜாலிகா அல் கிதாப். அது நம்ம படிப்போம், எப்போ அலிஃப்லாம் ஆட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம இன்ஷால்லா போப்போ படிப்போம். ஸோ அது எடுத்துட்டாவே அது வந்து ஒரு நாமினல் சென்டென்ஸ், இஸ் ஜும்லா இஸ்மியா. ஸோ வேர் ஜாலிகா இஸ் முப்ததா, கிதாபுன் இஸ் கபர். ஆக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கபரோட ஃபர்ஸ்ட் டைப். இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் வந்து டாக்டர் ஃபாப்து மிசாப் ஹஸ் கிளியர்லி கிவன். அது ஒரு வேர்டை வந்தால் இன்டெஃபினட்டாக வரும், டபுள் தமாவோட வரும். ஓகே. அண்ட் as far as fourth lesson is concerned, அங்கே பார்த்தீங்கன்னா ஐன முஹம்மதுன் ஹுவஃபில் குர்ஃபத்தி அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்புறம் ஐன யாசிருன் ஹுவஃபில் ஹம்மாமி அப்படின்னு படித்தோம். இப்போ இங்கே பார்க்கணும் ஹுவஃபில் குர்ஃபத்தி, வேர் ஃபில் குர்ஃபத்தி இஸ் a prepositional class where we have harf jar and ism majrur, commonly we call jar majrur. ஒரு prepositional class அங்கே உட்கார்ந்துருக்கு இல்லையா. அப்போ முஹம்மதுன் எங்க இருக்காரு, வேர் இஸ் முஹம்மது, முஹம்மது இஸ் இன் த ரூம். அப்போ மீனிங் கன்வே ஆயிடுச்சு ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ வேர் வில் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் முப்தா அண்ட் கபர். முப்தா கபரை கண்டுபிடிக்கணும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஜும்லா இஸ்மியா. அப்போ முப்ததா இதுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் முஹம்மது வி ஹேவ் காட் ஹியர் ஹுவ, அதுதான் முப்ததான்னு நம்ம கிளைம் பண்றோம். அப்போ இன்னொன்று கபர் எங்க அப்படின்னா 3 லெசனுக்குள்ள மாதிரி இப்போ இல்லை. கபர் வந்து ஒரு வேர்டா இருந்தது, ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க என்ன வந்திருக்குன்னா ஃபில் குர்ஃபத்தின்னு வந்திருக்கு. அப்போ சம்திங் இஸ் இட் இஸ் தேர். என்ன இருக்குன்னா ஃபி அப்ஜர் அல் குர்ஃபத்தி இஸ்ம் மஜ்ரூர், ஃபில் குர்ஃபத்தி கம்பல்லி விஸ் ஜார் மஜ்ரூர், தட் பிகம்ஸ் ஷிபு ஜும்லா. அந்த ஷிபு ஜும்லா தான் கபர். ஓகே. அப்போ we are going to see here, or we are analyzing here the second kind of khabar. Inshallah later on இன்னொரு கபர் வரும், இன்னொரு உருவத்தில் வரும், அப்புறம் இன்னொரு உருவத்தில் வரும், அப்புறம் இன்னொரு உருவத்தில், மொத்தம் 5 உருவத்தில் வரும் கபர்.
5 கைண்ட்ஸில் வரும். இன்ஷால்லா அது பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். துத்துல் ஃபாபில் ரொம்ப அழகாக சூப்பராக எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அழகாக நம்மகிட்ட வந்து புரிய வச்சுருப்பாங்க. அது இன்ஷால்லா நம்ம போக போக அது இன்ஷால்லா டெஃபினெட்லி அதோட எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. ஸோ இப்போ லெசன் நம்பர் 4, இஃப் வி ஆர் டாக்கிங் அபவுட் 4, that has been divided into 2 categories. 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அலிஃப் அண்ட் பா. ஏ செக்ஷன், பி செக்ஷன். செக்ஷன் ஏல என்ன ப்ரொனவுன்ல ஹுவ ஹிய அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ப்ரிப்போஷனில் ஃபி அண்ட் ஆலா, ப்ரிப்போஷன் ஃபி அண்ட் ஆலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபீனா இன்னு, ஆலானா ஆன். இப்போ ஃபி அல் பைட்டு இருக்கு, ஃபீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபில் பைத்தின்னு கஸ்ரா வருது. அப்போ ஃபி அப்ஜர், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், ஒரு நவுன் இருக்கும். தட் ஷுட் பி இன் மஜ்ரூர், இஸ்மு மஜ்ரூருன். அப்போ சோஃபார் இஸ்மு மர்ஃபூன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இஸ்மு மஜ்ரூர்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே. அப்போ செகண்ட் செக்ஷனில் என்ன இருக்குன்னா, செகண்ட் செக்ஷனில் மின் அண்ட் இலா இருக்குது, ஃப்ரம் அண்ட் டூ இருக்குது. அதுவும் ப்ரிப்போஷன் தான், பட் அதுக்கு பர்பஸ் இருக்குது. டூ கொண்டு வர மின் இலாவுக்கு தனியாக கொண்டு வர பர்பஸ் என்னென்னா, மின் இப்போ அனா மினல் ஹிந்தி, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, வேர் ஆர் யூ ஃப்ரம், அண்ட் ஐ எம் ஃப்ரம் ஜப்பான், ஐ எம் ஃப்ரம் சைனா, ஐ எம் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா. பட் இலா வந்து உங்களுக்கு கட்டாயமாக ஒரு வேர்போட துணை தேவைப்படுது. அப்போ அங்கே துத்துல் ஃபாபில் himself he brings there now the verb form, வேர்பை கொண்டு வராங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு வேர்புன்னு நீங்கள் எடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ் படிக்கணும், அல்ஃபில் மாதி. இன்ஷால்லா இன்னைக்கு அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இன்ஃபேக்ட். ஓகே. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஜஹப ஹி வெண்ட்னு வந்தால், அப்புறம் ஐ வெண்ட் ஜஹப் டு இலல் மദ്രസத்தி, ஐ வெண்ட் டு த ஸ்கூல்னு வருது. அப்போ இலா அங்கே சேர்க்கும் போது உங்களுக்கு வேர்பு யூஸ் பண்ணுறதுனால அங்கே வேர்போட இன்ட்ரொடக்ஷன் அங்கே அவசியப்படுது. ஸோ இன்ஷால்லா அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போவோம், இப்போ வேர்போட டேக் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்ஷால்லா. வேர்ப் பொறுத்த வரைக்கும் அரபியில் ரொம்ப 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 இன்டெலிஜென்டான ஒரு சிஸ்டம்னு என்னால் சொல்ல முடியும். ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங், வெரி என்ஜாயபிள். மேத்ஸ் அந்த மாதிரி உள்ள கைண்டு தான். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப மெஷர்டாக இருக்கும். அன்லைக் அதர் லாங்குவேஜ், அரபிக்கோட வேர்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப மெஷர்மெண்ட்டாக சொல்லுவாங்க இல்லையா, மெஷர்ட் டைப்பில் இருக்கும். அது நீங்களும் இன்ஷால்லா படிக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படிலாம் ஒரு லாங்குவேஜில் வந்து இருக்க முடியுமா, அவ்வளோ டிசைன்டாக இருக்க முடியுமா. அதுவும் 1400 வருடத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கையில் இருக்கும்போது, அப்போது அதனால எப்படி அரப்ஸில் அவ்வளோ கவிதை பாடுறவங்க, பெரிய பெரிய இன்டெலிஜென்ட் பீப்புள் அந்த இதில் கவிதை பாடுறதில்ல, புகழ்றதில்ல, அல்லது ஏசுறதில்ல, எல்லாம் கவிதை வச்சே இது பண்ணுவாங்க. அப்படி மத்தியில் வந்து ஒரு அரபு அவ்வளோ பீக்கில் இருந்த டைம், லிட்ரேச்சர் பீக்கில் இருந்த டைம்லேயே அப்போது குரான் வந்தபோது குரானில் உள்ள அந்த இதை பார்த்து மயங்கினாங்கன்னா, அப்போது வந்து சம்திங் அல்லாவுடைய கலாமில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. அதில் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அதோட அந்த லாங்குவேஜோடைய ஸ்வீட்னஸ் அதில் இது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கவர்னால தான் இது ஒரு யூஸ்வல் மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லையே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப எல்லாருமே அது கவரப்பட்டாங்க. கவர்னா அப்புறம் அது படிக்க இஸ்லாமில் வரும்போது ஸோ உங்களுக்கு மற்ற எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ அரபிக்கில் உள்ள இந்த லாங்குவேஜ் ஸ்வீட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேலில் இருக்குது. மாஷால்லா அது நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நல்லா இன்ஷால்லா எனக்கும் உங்களுக்கும் அது நல்லா புரியறதுக்கும் விளங்குறதுக்கும் எனக்கும் ஒழுங்காக நல்லபடியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் உள்ள தோஃபிக்கு தான் நல்லா இன்ஷால்லா தரணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு இன்ஷால்லா இன்னைக்குள்ள பாடத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஓபுன்னு சொல்லலாம், டென்ஸ்ன்னு சொல்லலாம். அரபிக்கில் வந்து 3 விதமான கைண்ட்ஸ் இருக்கு. ஒன்று அல் மாதி, அல் ஃபேலு, அல் மாதியு. இது இப்போதைக்கு யாரும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இன்ஷால்லா கட்டாயமாக ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு உள்ள டீட்டெயிலிங். ஜஸ்ட் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. அல் ஃபேல் மாதினா, ஃபேல்னா அங்கேயே மேலே சொன்ன டென்ஸ் வேர்ப் இருக்கு இல்லையா. அல் மாதினா பாஸ்ட், கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். ரெண்டாவது இருக்குங்களா அல் ஃபேலுல் முதாரிஉ, இது செகண்ட் கேட்டகரி.
ஆர் ஃபெயில் மாதி வந்து இன்னொன்று சொல்லலாம், ஃபெயில் மாதி வந்து பாஸ்ட்னு சொல்லலாம், இல்லை பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லலாம். பெர்ஃபெக்ட். அல் ஃபெயில் முதாரி இருக்கு இல்லையா, இது வந்து இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லப்படுதுன்னா, இட் இன்க்ளூட்ஸ் 3 டென்சஸ். அதுக்குள்ளேயே 3 டென்ஸ் இருக்கு. ஓகே, இதில் ஃபெயில் மாதிரில ஒரே ஒரு டென்ஸ் தான், பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிச்சு. ஃபெயில் முதாரி பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ப்ரெசென்ட் டென்ஸும் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸும் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு 3 தான் இருக்குது, பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், அவ்வளோதான் இல்லையா. நான் அரபிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெயில் மாதிரியில் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபெயில் முதாரிலேயே உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கும், ஃபியூச்சரும் இருக்கும் இன்ஷால்லா. அது நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கான்டெக்ட் வச்சு நம்ம புரிஞ்சுப்போம் வெதர் இட் ரிலேட்ஸ் டு ப்ரெசென்ட் டென்ஸா இல்லை ஃபியூச்சரா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன் மோர் கேட்டகரி வி ஹேவ் ஃபெயிலுல் அம்ரி. அம்ரு, ஃபெயில் அம்ரு. ஃபெயிலும்னா இம்பேரேட்டிவ், imperative tense. Fail madhi past or perfect tense. Al fail mudari imperfect tense which includes present tense and future tense. Present la பார்த்தா ரெண்டு இருக்கு, அது நான் இப்போ இதுக்கு present future மட்டும் வச்சுக்கோங்க. fail amr, fail amrல என்ன imperative. imperative என்னது, request or command. அதாவது sit, sit, please sit, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சிட்னா கொஞ்சம் நம்ம கமாண்ட் பண்ணி சொல்றது, ப்ளீஸ் சிட்னா ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றது. அதுக்கு தான் இங்கிலீஷ் கம்பெனியில் பேசி இம்பேரேட்டிவ். இம்பேரேட்டிவ் உதாரணமாக, ஐ டெல் யூ இம்பேரேட்டிவ்லி டு சப்மிட் த அசைன்மெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் கம்மிங் சாட்டர்டே அப்படின்னா, ஐ டெல் யூ இம்பேரேட்டிவ்லி, விச் மீன்ஸ் ஐ டெல் யூ வித் ரிக்வெஸ்ட், ஐ டெல் யூ வித் கமாண்ட். உங்கள் ரிக்வெஸ்ட்டாகவும் சொல்கிறேன், கமாண்டும் பண்ணுறேன், உங்கள் ஆர்டரும் பண்ணுறேன், நீங்கள் வந்து 31ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக இந்த 3 கேட்டகரி தான் நம்ம இன்ஷால்லா போகிறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அல்ஃபெயிலுல் மாதி. அல்ஃபெயிலுல் மாதி, ஃபெயில் மாதி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே ஒரு வேர்ப் நான் எழுதுறேன், ஸஹப, ஸஹப. அப்புறம் இன்னொரு வேர்ப் எழுதுறேன், கரஜ, கரஜ. இன்னொரு வேர்ப் எழுதுறேன், சமீஅ, சமீஅ. இன்னொரு வேர்ப் எழுதுறேன், கரும, கரும. அப்போ என்ன சொல்றோம், ஜாபான மீனிங் வந்து இவெண்ட், கரஜ மீனிங்னா he left, சமீஅ மீனிங்னா he heard, கர்ம மீனிங் he became generous, he was kind, he became kind. ஓகே, இதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜஹபல வந்து 3 லெட்டர் இருக்கு, இட் ஹாஸ் காட் 3 லெட்டர்ஸ். கரஜ he left, அவன் போயிட்டா, அவர்லயும் 3 லெட்டர் தான் இருக்கு. சமீஅ he heard, அதுலயும் 3 லெட்டர் தான் இருக்கு. கரும அஃப்கோர்ஸ். ஸோ இதுல இருந்து உணர வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, அரபிக்ல உள்ள ஜி ஹீ சேர்த்து தான் வருமா இல்ல வெண்ட் மட்டும் தானா அதோட மீனிங்? ஹீ சேர்ந்து வரும். நான் சொல்றேன் ஏன் ஹீ சேர்ந்து வருதுன்னு சொல்லி. வெரி குட் கொஸ்டின். அப்போ அரபியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% வந்து வேர்ப் எல்லாமே 3 லெட்டர் தான் இருக்கும். ஓகே, அன்லைக் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பாருங்க, இங்கே பார்த்தா தெரியுது, வெண்ட்டு 4, லெஃப்ட் 4, ஹேர்டு 5, அப்புறம் இங்கே வந்து 5க்கும் மேற்பட்ட. திடீர்னு ஹீ பார்ட்டிசிபேட்டட் சொன்னால் அதில் 10 இருக்கு. ஹீ கொலாபரேட்டட் சொன்னால் அதுலேயும் 10 இருக்கு. ஹீ ரேன்னா 3 லெட்டர் தான் இருக்கு. ஹீ டைடுன்னா 4 லெட்டர் இருக்கு. பட் இந்த மாதிரி அரபியில் பார்த்தா எல்லாமே 3 லெட்டர் தான் இருக்கும். இனி நம்ம பார்க்க போகிறதும் அப்படி தான் இருக்கும், 99% இருக்கும். அப்புறம் 4 லெட்டர்லாம் வரும், அது நான் சொல்கிறேன், அது ரொம்ப சொற்பம், கம்மி. பட் 3 லெட்டர் தான் ஃபுல்லாக இருக்கும். இதில் நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது, இது நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ வெண்ட் ஒரு வேர்ப்னு சொல்லுவோம். அவன் சென்றான், ஹீ லெஃப்ட் அவன் வெளியேறினான், ஹீ ஹர்ட் அவன் கேட்டான், சரியா. ஹீ பிகம் ஜெனரஸ் அவன் வந்து ஒரு கருணையாக இருந்தான், கொடையாளனாக இருந்தான்.
அப்படின்னு சொல்லுவோம். அங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியுது, அந்த அவன் சொல்றது தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க ஜஹபல நம்ம இது எல்லாமே என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஃபெயில் வெர்ப்னு சொல்லுவோம், வென்ட் லெஃப்ட். தமிழ் என்ன சொல்லுவோம், வினைச்சொல்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அரபிக்ல என்ன சொல்லுவோம், ஜஹப வந்து நீங்க ஃபெயில்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அது அந்த ஃபெயில் ஃபெயிலுன். அப்போ ஜஹபனா ஒரு ஃபெயிலுன், கரஜனா ஒரு ஃபெயில், சமியனா ஒரு ஃபெயில், கருமானா ஒரு ஃபெயில். இது அனைவரும் யாருக்கும் டவுட் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது பேரும் என்ன சொல்லணும், ஃபெயில்னு சொல்லணும். ஃபெயில்ல பாருங்க, we have got 3 letters, ஃபா ஐன் லாம், 3 லெட்டர் அதில் இருக்கு. கரெக்டா? ஃபெயில். அப்போ இங்கேயும் பார்த்தா 3 letters, தஹப லா கரஜ சமிய கப எல்லாம் 4 letters, 3 letters தான் இருக்கு. இப்போ கிராமரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் ரேடிக்கல் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது ஃபா கலிமா, இது ஐன் கலிமா, லாம் கலிமா அப்படின்னு ஃபார் லெட்டர், ஐன் லெட்டர், லாம் லெட்டர், ஃபா ஐன் லாம், ஃபா ஐன் லாம், ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா புரியுதுக்கு என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லாம ஃபார் ரேடிக்கல், ஐன் ரேடிக்கல், லாம் ரேடிக்கல், ரேடிக்கல், ஃபார் ரேடிக்கல், ஐன் ரேடிக்கல், லாம் ரேடிக்கல். சரி, அப்படி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா புரியுறதுக்காக அப்படி கிராமரியன்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் என்னோட டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் ரேடிக்கலும் லாம் ரேடிக்கலும் பாருங்க, ஃபா ஐனு லாம், ஃபா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஐன் 2, 3வது லாம் இல்லையா, ஃபெயில். இப்போ ஃபார் ரேடிக்கலும் லாம் ரேடிக்கலும், அதாவது ஃபர்ஸ்ட் ரேடிக்கலும் கடைசி தேர்ட் ரேடிக்கலும் எப்பவுமே என்னவா இருக்கு, ஃபதால தான் இருக்கு. இங்கேயும் ஃபதால தான் இருக்கு, இங்கேயும் ஃபதால தான் இருக்கு. வேற ஐன் ரேடிக்கல் பாருங்க, அது ஃபதால இருக்கு, இங்கேயும் ஃபதால இருக்கு, இங்கே கஸ்ரால இருக்கு, இங்க தம்மால இருக்கு இல்லையா, 3 வந்துச்சு. It's not here. இங்கே ஃபதஹா, இங்கே கஸ்ரா, இங்கே தம்மா. அங்க இந்த மிடில் ரேடிக்கல் மட்டும், ஐன் ரேடிக்கல் மட்டும், it has ஃபதஹா, it has கஸ்ரா, it has தம்மா. அப்போ 3லயும் வரும் அது. கரெக்டா? ஃபா ரேடிக்கல், லாம் ரேடிக்கல் மட்டும் ஃபதால தான் வரும். ஐன் ரேடிக்கல் மட்டும் ஃபதஹா வரலாம், கஸ்ரா வரலாம், தம்மா வரலாம். இல்ல ஏதாவது டவுட் இருக்காச்சு இந்த இது மட்டும்? ஓகே. ஆக இந்த ஃபெயில்ல இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து 3 லெட்டர் கேட்டகரி 99% இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன வருதுன்னா ஃபா ஐன் லாமன்னு அந்த இதில் நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது ஃபா ரேடிக்கலும் லாம் ரேடிக்கலும் ஃபர்ஸ்ட் ரேடிக்கலும் லாஸ்ட் ரேடிக்கலும் ஃபதால இருக்கும். வேற சைன் ரேடிக்கல் தான் ஃபதாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம். இப்போ 19 நான் ஒன்று எழுதி போடுறேன். ஒரு வேர்பு வந்து ஒரு எழுத்து நான் எழுதுறேன். நவுனுக்கு வேர்புக்குள்ள கண்டுபிடிக்கிறது நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். அலிஃப் லாம் வரும், நவுன்னா தம்மா வரும், டபுள் தம்மா வரும், அதெல்லாம் நவுன் கேட்டகரி. அலிஃப் லாம் வரும், பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம் நவுன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு எழுதுறேன் உங்களுக்கு. ஒரு வேர்டு எழுதுறேன், 3 லெட்டர் எழுதுறேன். இது ஃபெயில்னு நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபதாவும் லாஸ்ட் லெட்டர் ஃபதாவும் கண்ணை மட்டும் போட்டுடலாம். ஓகே, கண்ணை மட்டும் போட்டுடலாம். மிடில் ரேடிக்கல் இருக்கு இல்லையா, ஐன் கலிமா, ஐன் ரேடிக்கல், இது மட்டும் வந்து ஃபதா வரலாம், கஸ்ரா வரலாம், தம்மா வரலாம், இது வேணா வரலாம். அப்போ நான் என்ன சொல்றேன், இது இங்கே ஃபதா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஒன்று உங்களுக்கு உங்களுடைய டியூட்டர் சொல்லி தரணும். ரெண்டாவது நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா பாடம், அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மூன்றாவது ஃபர்ஸ்ட் டியூட்டர், ரெண்டாவது பை ரீடிங், மூணாவது நம்ம டிக்ஷனரி, அரபிக் டிக்ஷனரி. இன்ஷால்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாடங்கள் வரும்போது நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கூகுள் கிளாஸ் ரூமில், அதுலேருந்து பார்த்துக்கலாம். டிக்ஷனரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே ஃபதா வருமா, கஸ்ரா வருமா, தம்மா வருமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த வகை மூலயமா நம்மளால வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும், இந்த ஐன் ரேடிக்கல் வந்து ஃபதா வருமா, கஸ்ரா வருமா, தம்மா தெரிஞ்சுக்க முடியும்.
அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், இங்கேருந்து கரஜ ஒரு வேர்பை எடுத்துருக்கேன். ஓகே, கரஜ எடுத்துடுறேன். கரஜ பிரதர் ஃபைவ்ங்கிற மாதிரி கரஜன்னா he left. அது ஹி வந்து எஸ் அது இட் இஸ். இந்த இடத்துல வந்து ஹுவ தேவையில்லை, ஹுவ தேவை கிடையாது. சொன்னாலும் சொல்லலாம், பட் சொல்லனாலும் ப்ராக்கெட்னு வச்சுக்கோங்களேன். கரேஜ்லேயே அங்கே ஹூ வந்து ஹிட்டனாக தான் இருக்கு. அப்போ கரேஜ்னாவே ஹீ லெஃப்ட் தான். அவன் சென்றான், அவன் வெளியேறினான், அதான் அர்த்தம். ஹீ லெஃப்ட். ரைட், சரி. நெக்ஸ்ட் இப்போ ஹூவை நம்ம எடுத்துக்கலாம். இதுவரும் பார்த்தா வெறும் ஹீ மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு அந்த சார்ட்லேயே அன்னைக்கு டெஸ்கிரைப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சார்ட்டு செகண்ட் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன் ஹேண்ட் அவுட்ஸில். நீங்களும் கையில் வச்சுருந்தா, புக்கில் வச்சுருந்தா இன்ஷால்லா அதை வச்சு பாருங்கள். இது பேஜ் நம்பர் 6, சாரி 7 பார்த்தீங்கன்னா ஸோ ஹுவா இருக்கு. ஹுவானா ஹி. அப்புறம் ஹுமா இருக்கு. ஹுமார்னா தே. அதாவது வெறும் அந்த கான்ஜுகேஷன்ல நம்ம வெறும் ஹுவா மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் என்ன இருக்கு, ஹுவா கூட என்ன இருக்குன்னா அரபியில் பொறுத்தவரைக்கும் டுவல் ப்ளூரல் இருக்கு. இப்போ இப்படி சொல்ல பாருங்க, நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஹீ இருக்கா, ஹீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தே இருக்கு, அவனுக்கு அப்புறம் தே அவர்கள் இருக்கு. இது சிங்குலர் சொல்லுவோம், அது ப்ளூரல் சொல்லுவோம். அப்புறம் ஷீ அவள், தேனா அவங்க அவர்கள் எல்லாருமே பெண்கள். ஓகே, இப்போ இங்கே அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹுவா இருக்கு, டுவல் ஃபார்மும் இருக்கு, ஹுமாவும் இருக்கு, அப்புறம் ஹும் இருக்கு. ஹுவானா ஹி, ஹுமானா தே டூ, ஹும்னா தே மோர் தென் டூ. அப்புறம் ஷீ இருக்கு, அப்புறம் ஹுமா தே டூ, அப்புறம் ஹுன்ன மோர் தென் டூ. ஹுவ, ஹுமா, ஹும் மேஸ்குலைன், ஹிய, ஹுமா, ஹுன்ன ஃபெமினைன். பாருங்க, ஹியனா ஷி. இந்த ரோட்லாம் விட்டுருங்க, அது நம்ம பார்க்க வேணாம். ஷி, ஹுமானா தே டூ, ஹுன்னனா தே மோர் தென் டூ. அப்புறம் அந்த, அந்தனா யூ, அந்துமா யூ டூ, இவங்க 2 பேர். அந்தும் யூ ஆல். அப்புறம் அந்தினா ஃபெமினைன், நீங்க. அந்துமா 2 பெண்கள் முன்னாடி இருக்காங்க. அந்துன்ன மோர் தென் டூ. சரிங்களா? அப்புறம் அனானா அயம், அது மேலுக்கும் அனா. இப்போ அனா முதரிசுன்னு சொல்லலாம், அனா தாலிபுன்னு சொல்லலாம். ஒரு ஃபெமினின் ஜெண்டரா அனா தாலிபத்துன், அனா. அது அனா வந்து காமன் ஃபார் மேஸ்குலின் ஃபெமினின். அதே மாதிரி நஹனும் அப்படி தான், இட் இஸ் காமன் ஃபார் மேஸ்குலின் ஃபெமினின். மொத்தம் உங்களுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தா மொத்தம் 14 கான்ஜுகேஷன் இருக்கு. எத்தனை இருக்கு? 14 இருக்கு. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அந்துமா, அந்தும், அந்தி, அந்துமா, அந்துன்ன, அனா, நஹ்னு. மொத்தம் 14 கான்ஜுகேஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? வெறும் ஹுவ மட்டும் இல்லை, ஹுவல வெறும் ஹரஜ, அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ மீதி நம்ம என்ன செய்யணும்? ஹுவலேருந்து கீழே நகணும், அனா நகணும் வரைக்கும் பார்க்கணும். மொத்தம் 14 கான்ஜுகேஷன்ல அது பேர் தான் என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேஷன். என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேஷன். இங்கிலீஷ் அரபியில் நம்ம சொன்னா சொர்ஃப். என்ன சொல்லுவோம்? சொர்ஃப். சொர்ஃப்னா கான்ஜுகேஷன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். இது எப்படி என்ன நம்ம ஆட் பண்ணா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்க, ஹுவ, ஹுவ கரஜ. ஓகே, நான் என்ன செய்யறேன் நெக்ஸ்ட்? ரெண்டாவது இங்க என்ன இருக்கு? உமா இருக்கு. பாருங்க, உமா. உமா என்ன செய்யணும்னா உமால இங்க ஒரு ஜஸ்ட் வந்து இந்த கரஜ வேர்ப அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிடணும்? இங்க ரீட்டன் பண்ணிடணும். அப்படியே மாத்தாம அப்படியே இங்க எழுதிடணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அலிஃபை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கரஜா. உதாரணமா முகமது காலித் 2 பேரும் வெளியேறினாங்கன்னு சொல்றோம். முகமதுன்
வஹாலிதுன் ஹரஜா அந்த வேறு வெளியே அலிஃப் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மூன்றாவது ஹும். ஹும் பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும்னா அதே வேர்பை வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு ரீடைன் த வேர்ப் ஹரஜாலேருந்து அப்படியே ஹரஜா நீங்கள் எழுதிடணும். ஹரஜா எழுதணும். வேர்ப் ஷுட் பி ரீடைன்டு. நீங்கள் 1,00,000 வேர்ப் இருந்தாலும் இதான் ஃபார்முலா. ஓகே, அடிஷனல் என்ன செய்யணும்னா ஒரு வாவையும் ஒரு அலிஃபையும் ஆட் பண்ணணும். அந்த வாவுக்கு சுக்குன் இருக்கணும். அந்த அலிஃப் வந்து ஜஸ்ட் ஸ்பெல்லிங் ரூல் யூ ஹேவ் டு ஆட் தட்ஸ் இட். இப்போ நீங்கள் படித்து பாருங்க. இட் கம்ஸ் ஹரஜவ். ஓகே, இட் கம்ஸ் ஹரஜவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி நான் ஒரு வாரம் சொல்லியிருக்கேன். அலீஃப்க்கு காம்பினேஷன் வந்து ஃபதஹா. வாவ் சுக்குனா இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து அது காம்பினேஷன் தம்மா. யா சுக்குனா இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து கஸ்ரா. அலீஃப் வாவியா இந்த லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். பல கட்டங்களில் பல அக்கேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஜோடிகள் இருக்கு இல்லையா, அலீஃப் முன்னாடி ஃபதா இருந்தால் தான் அதுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அலீஃப் முன்னாடி கஸ்ராவோ தம்மா வரவே வராது. லாங்குவேஜை மொத்த லாங்குவேஜும் வரவே வராது. வாவ் மேலே சுக்குன் இருந்தால் மேக்ஸிமம் சான்சஸ் தம்மா இருக்கும். யா மேலே சுக்குன் இருந்தால் அதுக்கு முன்னாடி எடுத்து மேக்ஸிமம் கஷ்டம் இருக்கும். உதாரணம் கபீரும் கபீலுன், நீங்களா சகீருன் எவ்வளோ படிச்சிங்க பாருங்க. சகீருன் யால சுக்குன்றதுக்கு முன்னாடி வந்து கஷ்டா இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஹரஜோ இட் டஸ் நாட் சவுண்ட் பெட்டர். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி இட் சேஞ்சஸ் டு தம்மா. ஹரஜூ தம்மாவை மாற்றிடணும். இது அங்கே ஹரஜா தான் இருந்தது. வாவ் கம்ஃபர்டபுள் சொல்றதுக்கு. ஹரஜோ இட் டஸ் நாட் சவுண்ட் பெட்டர். இட் டஸ் நாட் கம் நேச்சுரலி ஃப்ரம் த மவுத். ஹரஜூ சவுண்ட்ஸ் பெட்டர். இட் கம்ஸ் நேச்சுரலி ஃப்ரம் த மவுத். ஸோ அதனால என்ன செய்யுது இங்கே தம்மாவும் இருக்கும். அப்போ நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணக்கூடிய எழுத்து என்னன்னா வாவும் அலிஃபும் ஆட் பண்ணிக்கணும். இந்த வாவ் வந்து இண்டிகேஷன் ஆஃப் ப்ளூரல், அதாவது ஹும்மை குறிக்குது. இந்த அலிஃப் வந்து ஹுமாவை குறிக்குது. ஹுவனா ஹி, ஹுமானா தே டூ, ஹும்னா தே ஆல். இங்க பார்த்துட்டே வாங்க, சரி புரியும். இன்ஷால்லா. அடுத்து நம்ம போறோம் ஹிய. ஹியல போடும்போது அதே போக அப்படியே ரீட்டன் பண்ணிடணும். ஹரஜாவை அப்படியே கொண்டு வந்துடணும். நீங்க தம்மா போடலாம், இங்கே தம்மா போடக்கூடாது. அது ஹரஜா தான் அங்கே ஆக்சுவலி. நம்ம தான் வாவுனாலும் தம்மா மாற்றிருக்காங்க. ஹரஜா போட்டு ஒரு தா வந்து ஆட் பண்ணணும். அந்த தாக்கு வந்து சுக்குன் தரணும். ஹரஜத். ஹரஜத்னா ஷீ லெஃப்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வேர்ப ஹரஜாவை அப்படி ரீட்டன் பண்ணிட்டீங்க. ஹரஜா ரீட்டன் பண்ணிட்டீங்களா? இப்போ யாரு? இட் இஸ் டன் பை ஃபெமினைன். அப்போ ஃபெமினால இந்த தாவை வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஹரஜத்தை ஆட் பண்ணிடணும். ரைட்டு. இப்போ ஹுமானா எத்தனை பேர்? 2 பேர். உதாரணம் ஃபாத்திமா ஜெயினப் 2 பேர் வெளியே இருந்தாங்கன்னு சொல்றோம் சார். சார் ஒரு டவுட் சார். இப்போ வந்து ஃபெமினைன்னா நம்ம ரவுண்ட் தா தானே சார் யூஸ் பண்ணோம் இங்க? நவுன்ல. ஓகே ஓகே சரி தம்பி, புரியுது சார். ரைட். ஸோ வேர்பில் வந்து நம்ம தால வந்து திரும்பி நம்ம வேற கட்டங்களையும் தா யூஸ் பண்ணுவோம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பட் we don't use round தான் இந்த வேர்பில் வரவே வராது. நவுன்ல மட்டும்தான் ரவுண்ட் தான். நவுனோட ஸ்டைல் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னா டம்மால இருக்கும், டபுள் தம்மால இருக்கும், அலிஃப்லாம் இருக்கும், ரவுண்ட் தான் வரும். இதெல்லாம் வந்து இதில் வராது, வேர்பில் வரவே வராது. ஓகே ரைட். இப்போ ஹரஜத். அது ஹரஜாவை நான் இங்கே எழுதிட்டேன். இது இட் இஸ் டன் பை ஃபெமினைன்னு, அதனால தாவை ஆட் பண்ணிட்டேன். உமானா 2 பேர். அப்போ இங்கே அலிஃப் ஆட் பண்ண மாதிரி இங்கே அவர் அலிஃபும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். தாவோடைய அலிஃபோடைய வந்து ஜோடி என்னன்னா ஃபதஹா தான். யாராவது படிக்க முடியுமா? இதை படிக்க முடியாது. ஹரஜத்து அப்புறம் ஆன் எப்படி படிக்கிறது? படிக்க முடியாது. அப்போ திஸ் தம்மா திஸ் சுக்குன் ஷுட் பி ட்ராப்ட், ஃபதஹா ஷுட் பி கிவன். வை? பிகாஸ் ஆஃப் அலீஃப். சரி, இந்த லாங்குவேஜ் எப்படி ஆகுது பார்த்தீங்களா? எப்படி அழகா மெஷர்டாக. அதான் நான் சொல்கிறேன், மேத்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ஹரஜத்தா. ஹரஜத்தில் என்னென்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னா, இது ஃபேலு. இந்த தா வந்து தாவு தானிஸ், அதாவது ஃபெமினின் தா. வேர்பில் உள்ள ஃபெமினின் தா. இந்த அலிஃப் வந்து திஸ் இஸ் டினோட்ஸ் திஸ் ஆக்ஷன் இஸ் டன் பை 2 ஃபெமினைன். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இங்கே அலிஃப் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கே இருந்தால் எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கணும்.
ஹுன்னனா ஹுவனா ஹி, ஹுமானா தே டு, ஹும்னா தே ஆல், இதெல்லாம் மூணு மேஸ்குலைன் கேட்டகரி. ஹிய ஷி லெஃப்ட், ஹுமா தே டு லெஃப்ட், ஹுன்ன தே ஆல் லெஃப்ட். இப்போ பாருங்க என்ன செஞ்சிடணும், இன்னும் அதே மாதிரி வேர்பை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு நூனை மட்டும் ஆட் பண்ணணும். நீங்க மறக்காம என்ன செஞ்சிடணும்னா, இது வரைக்கும் அப்படியே இந்த வேர்புல வந்து எதுவுமே மாறாம இருந்த அந்த தேர்ட் ரேடிக்கல் இங்க வரும்போது என்ன செஞ்சிடும், சுக்குன்னு எடுத்துக்கும் சுக்குன்னு எடுத்துக்கும். பாருங்க மேல ஃபதா இருக்கு, இங்கேயும் ஃபதா தான் இருக்கு, இங்கேயும் ஃபதா தான் இருந்துச்சு, நம்ம தான் தம்மா மாத்துறோம் வாவுக்காக. இங்கேயும் கரஜால ஃபதா தான் இருக்கு, இங்கேயும் கரஜால ஃபதா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் முன்னால வரும்போது the third radical, I mean the lam radical takes sukoon and last வந்து இது என்னது, ஃபாயில். பாருங்க இன்னொரு மேல இருந்து போறேன், இந்த நூன் எதை குறிக்குது, இந்த உன்னவை குறிக்குது. I mean they all feminine. இங்க பாருங்க கதபல he wrote, கதபா they two men wrote,